வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். Adobe Indesign for Beginners சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரக்டர் ஸ்டைல்ஸ். டைப் மெனுவில் கேரக்டர் ஸ்டைல்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் நமக்கு அந்த பேனல் ஓப்பன் ஆகும். ஷார்ட்கட் Shift+F11. இப்போ நமக்கு இது மாதிரி ஒரு கண்டென்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஸ்பெசிஃபிக்கான சில வேர்ட்ஸை மட்டும் நம்ம வேறு மாதிரி ஃபார்மேட் பண்ணணும், ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா கேரக்டர் ஸ்டைல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்ப்போம். தமிழ்நாடுன்னு வர இடங்கள் எல்லாம் அந்த வார்த்தையை நம்ம போல்ட் பண்ணணும், ஹைலைட் பண்ணணும், வேறு கலர் வேறு ஃபாண்ட் கொடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன பேராகிராஃப்னால் நம்ம மேனுவலாக பண்ணிடலாம். பட் பெரிய பேஜஸ், நிறைய பேஜஸ் இருக்கிற பெரிய புக்கில் நம்ம ஒர்க் பண்ணும்போது மேனுவலாக ஒரு ரெண்டுவும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அது இல்லாமல் ஏதாவது ரிவிஷன் டக்குன்னு பண்ணாலும் திரும்ப நம்ம மேனுவலாக ஒன்று ஒன்றா எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி இடங்களில் கேரக்டர் ஸ்டைல் நமக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ முதல்ல நான் ஒரு தமிழ்நாடுன்னு ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வார்த்தையை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ கேரக்டர் ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கேரக்டர் ஸ்டைல் உருவாகிடும். ஸோ இதை நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன். இப்போது நான் கேரக்டர் பேனல் எடுத்துக்கிட்டு இந்த ஃபாண்ட், நார்மலாக இருக்கக்கூடிய ஃபாண்ட்டே நான் இங்கே போல்ட் அண்ட் இட்டாலிக் கொடுத்துறேன். இங்கே இப்போ கலர் பேனல் எடுத்துகிட்டு நான் இந்த ஃபாண்ட்டை மட்டும் ஒரு தனி கலர் நான் ஹைலைட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலர் தமிழ்நாடு ரெட் அண்ட் இட்டாலிக்ஸ் தான் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கேரக்டர் ஸ்டைல் 1ல் கிளிக் பண்ணப்போ தமிழ்நாடுக்கு அப்ளை ஆகிருந்தது. இப்போ நமக்கு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் காட்டுது. ஸோ நம்ம ஏற்கனவே பண்ண கேரக்டர் ஸ்டைல் நார்மலாக இருந்தது, இப்போ டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீடிஃபைன் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் போயிடும். இந்த ஃபாண்ட்டுக்கு இந்த கேரக்டர் ஸ்டைல் 1 அப்படின்ற ஒரு ஃபார்மேட் ஸ்டைல் அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ எங்கள் தமிழ்நாடுன்னு எங்கெங்கெல்லாம் வருதோ நாங்கள் போய் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேரக்டர் ஸ்டைல் 1 கிளிக் பண்ணேன்னா நமக்கு அதே ஸ்டைல், அதே கலர், நம்ம என்னென்ன ஃபார்மேட் நம்ம ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்கோமோ எல்லாமே இங்கே அப்ளை ஆகிடும். இதுக்கு நம்ம ஷார்ட்கட் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுற கேரக்டர் ஸ்டைல் 1 இங்கே ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கும். Ctrl+Alt+1 அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா Ctrl+Alt+1 அப்படின்னு நமக்கு இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாடுன்ற வார்த்தை எங்கே இருக்கோ நான் அங்கே போய் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Alt+1 நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே கீபோர்டில் நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ணுறது மூலமாக உடனடியாக இங்கே நமக்கு அந்த ஸ்டைல் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ தமிழ்நாடுன்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ நான் Ctrl+Alt+1 நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும் தனியாக ஹைலைட் பண்ணி நம்ம கேரக்டர் ஸ்டைல் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு இது ஒரு ப்ளூ கலராக மாற்றணும், இல்லை நமக்கு ஒர்க் கொடுக்குறவங்க இது ஒரு ப்ளூ கலராக மாற்றி கொடுங்க, இல்லை வேறு ஃபாண்ட் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம கேரக்டர் ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்க வார்த்தைகளில் ஏதோ ஒரு வார்த்தைக்கு மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதோடைய கலரையோ இல்லை என்ன வேல்யூஸையும் நம்ம மாற்றலாம். இப்போ நான் ஃபாண்ட்டையும் கலரையும் உதாரணத்துக்கு நான் மாற்றி காட்டுறேன். இப்போ நான் ஒரு இடத்துல மாற்றிருக்கேன், நான் மற்ற இடங்கள்லாம் மாறலை. ஏன்னா இங்கே கேரக்டர் ஸ்டைல் 1ல் நம்ம அடிஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இங்கே கிளிக் பண்ணும்போது காட்டுது. அதே இங்கே போய் கிளிக் பண்ணோன்னா நமக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் காட்டல. ஏன்னா ஏற்கனவே சேவ் பண்ண லாஸ்ட் சேவ்டு வெர்ஷன் இது. இப்போ நம்ம புதுசாக அதில் அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே மட்டும் ப்ளஸ் ஐக்கான் காட்டுது. இதை ரைட் கிளிக் பண்ணி ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுக்கறது மூலமாக நம்ம எங்கெங்கெல்லாம் கேரக்டர் ஸ்டைல் 1 அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த இடங்கள்லாம் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக நம்ம சேவ் பண்ணது உடனே அப்ளை ஆகிடும். ஸோ நம்ம தனித்தனியாக அடையாளப்படுத்துறதுக்கு எத்தனை கேரக்டர் ஸ்டைல் வேணால் உருவாக்கிக்கலாம். இங்கே நியூ கிளிக் பண்ணும்போது நம்ம கேரக்டர் ஸ்டைல் உருவாக்கிக்கலாம். நீங்கள் கேரக்டர் ஸ்டைலை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டைலும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஒரு கேரக்டர் ஸ்டைலை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு கேரக்டர் ஸ்டைல் உருவாக்கணும்னா இங்கே டூப்ளிகேட் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த கேரக்டர் ஸ்டைல் 1 நான் டூப்ளிகேட் ஸ்டைல் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் 1 காப்பின்னு வருது. நான் இதை ஸ்டைல் 2 அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறேன், Ctrl+Alt+2. இது ஓகே கொடுக்கறது மூலமாக ஸ்டைல் 2 க்ரியேட் ஆகிடுச்சு. இது ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கண்டென்ட்டில் இருக்க நியூமரிக் வேல்யூஸ்க்கெலாம் நான் ஸ்டைல் 2 அப்ளை பண்ண விரும்புகிறேன். எனக்கு கேரக்டர் ஸ்டைல் 1 நம்ம டூப்ளிகேட் பண்ணதுனால அதே ஃபாண்ட் அதே கலர் நமக்கு இங்கே அப்ளை ஆகியிருக்கு. ஸோ நான் ஸ்டைல் 2ஓட கலரை மட்டும் மாற்றிக்க போகிறேன். பேசிக்காக ஃபாண்ட்டை ரீட்டைன் பண்ணிக்க போகிறேன். அதனாலேயே நான் டூப்ளிகேட் ஸ்டைல் கொடுத்தேன். ஸோ இதோட கலரை நான் மாற்றுறதுக்கு இப்போது நான் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் மாற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டைல் 2ல் அடிஷன் சிம்பிள் காட்டுது. நான் ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுத்துட்டேன். இப்போ எங்கெங்கெல்லாம் எனக்கு ஃபிகர்ஸ் வருதோ நான் அங்கெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Alt+2 கிளிக் பண்ணேன்னா நமக்கு அந்த வேல்யூஸ் நமக்கு அந்த கண்டென்ட் கேரக்டர் ஸ்டைல் 2 நமக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ நம்ம 2 கேரக்டர் ஸ்டைல் இப்போ அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். இதில் ஏதோ ரிவிஷன் வருது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கலர்ஸ் மாற்றணும், ஃபாண்ட் மாற்றணும்னா நீங்கள் டைரெக்டாக நம்ம கேரக்டர் ஸ்டைல் அப்ளை பண்ண ஏதோ ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக இந்த கேரக்டர் பேனலில் கலர் பேனலில் போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ரீடிஃபைன் ஸ்டைல் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் டைரெக்டாக இந்த பேனலே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அந்த ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் இங்கேயுமே நீங்கள் போய்ட்டு டைரெக்டாக அந்த சேஞ்சஸை நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் பேசிக் கேரக்டர் ஸ்டைலில் நான் இங்கே வேறு ஃபார்மேட் வைக்கிறேன், வேறு ஒரு ஃபாண்ட் வைக்கிறேன், வேறு ஒரு கலர் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தா ஸ்டைல் 2 எங்கெல்லாம் அப்ளை ஆகியிருக்கோ அங்கெல்லாம் ஃபாண்ட்டும் மாறிடுச்சு, கலரும் மாறிடுச்சு.
ஸோ இன்டிசைனில் மல்டிபேஜ் டாக்குமெண்ட்ஸ் பண்ணும்போது கண்டென்ட் வந்து கன்சிஸ்டன்ஸாக ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கேரக்டர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிகினர்ஸ்க்கான பேசிக்கான கிளாஸஸ் தான். உங்களுக்கு இது குறித்து மேலும் டீட்டெயில்டாக கிளாஸஸ் வேணும்னா நான் 1-to-1 ஆன்லைன் ட்ரைனிங் வழங்கிட்டு இருக்கேன். ஹவர் பேசிஸில் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். அதுக்கான தொடர்பு தகவல்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி இன்டிசைனில் இருக்க வீடியோவையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோவும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மீண்டும் நம்ம இன்டிசைன் ஃபார் பிகினர்ஸ் சீரிஸை வரைகலையில் தொடர்வோம். வரைகலையில் இணைந்து இருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சுகுமார் சுவாமிநாதன்.